அப்புறம் என்னங்க, நம்மளோட நிலா தோசை ரெடி. நிலா 2 ஆயிட்டு. என்னங்க பிஸா இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாக நல்லாகி நிலா கேட்குறவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து இப்படி செஞ்சு கொடுங்க, இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு புது ரெசிபியோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ண போறோம்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னைக்கு புதுசா நிலா தோசை செய்ய போறோம். என்னடா இது பேரை கேட்டா புதுசாக்கி தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, இதோட பேர் நிலா தோசை. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமா எப்படி வருதுன்னு? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். நான் கிங் பேக் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஒயிஸ்டர் கொட்டையை நான் போடுறேன். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். உங்கள் ஹஸ்பண்ட் யாராச்சும் உங்கள்கிட்ட சின்ன பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி செய்கிறேன்னு வந்து ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இவ்வளோ நேரமும் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோவை, ஆனால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நாங்கள் தேவையான அளவு மாவு போட்டுக்கலாம். இப்போ நான் பண்ண போகிறது ஒரு தோசை தான் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக தான் நான் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ தோசை பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி, ஓவராக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஓவராக திக்காகவும் இருக்கக்கூடாது. சரி, இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாமா? திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஷேப்பாக வர அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி எடுக்கணும். நான் வந்து பார்த்து தான் அரைச்சேன். நீங்கள் தண்ணி வேணும்னா தண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா மாவு வேணும்னா வந்து மாவு போட்டுக்கோங்க. அப்படி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பதத்தில் வந்து எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ வந்து ஒரு பவுலில் அதை ஊற்றி நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதோட வேலை முடிஞ்சுது. நாங்கள் வந்து தோசைன்னா வந்து புளிக்க வச்சு அப்படிலாம் இல்லை. இது வந்து உடனே நான் செஞ்சு செய்கிறேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஒரு வெங்காயமே கூட ஒரு தோசைக்கு பாதி வெட்டினாலே போதும். இப்போ பாதியை வந்து நல்ல குட்டி குட்டியாக பாக்ஸ் மாடலில் வந்து வெட்டி எடுத்துப்போம். என்னதான் அவசரமாக சமைச்சாலும் வெங்காயத்துலேயும் தக்காளிலையும் இந்த நடுவில் வர இந்த துண்டை எடுக்காமல் விடாதீங்க, எடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து பேன் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கோங்க. ஃபைனலாக நம்ம நிலா ஊற்றிப்போம். அதாங்க நிலான்னு சொல்கிறது நம்ம முட்டையை தான். ஆனால் நிலா உடைஞ்சி வந்துட்டு எங்களுக்கு வந்து மஞ்சள் கரு தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னொன்று முட்டையை நான் ஊற்றிக்கிட்டேன், நிலா உடையாமல். இப்போ ஸ்டவ்வை நல்லா குறைச்சி விட்டுக்கோங்க. உங்கள் பசங்க வந்து ரொம்பவே வந்து ஃபேவரட்டாக இந்த பீஸா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா வந்து இப்படி செஞ்சு அவங்களுக்கு வந்து பழக்கத்தை உண்டாக்குங்க. அவங்க இதையே கேட்பாங்க தொடர்ந்து. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் கரைச்சி வச்சுருந்த இருக்குல்ல தோசைக்கு, அதை வந்து நான் ரொம்பவே வட்டமாக அழகாக வந்து எடுங்க. எனக்கு கொஞ்சம் சொதப்பிரிச்சு, நான் கொஞ்சம் செப் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப அழகாக ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே துண்டு துண்டாக வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். அதுக்கு மேலே கொத்தமல்லியை வந்து தூவி விட்டுக்கலாம். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு இந்த மெயின் ஹீரோவே இந்த தனித்தூள் தான். இந்த சில்லி பவுடரை வந்து அப்படியே மலைசாரல் போல் லைட்டாக தூவி விட்டுட்டு, உப்பை வந்து கரண்டியால் போட்டுறாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து இதாகிடும். ஸோ அதனாலையும் கையால் அதை தூவி விட்டுட்டு மேலே வந்து நெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். என்னடா நெய் தண்ணியாக்கின்னு சொல்லி பார்க்குறீங்க? நான் நெய் வந்து வரமாட்டேங்குன்னு சொல்லி கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி தான் எடுத்தேன். அதுக்கு மேலே வந்து ஜூஸ் இருக்குல்ல, அது வந்து ஊற்றுங்க. ரொம்பவே பிடிக்கும் அது எல்லாருக்கும். ஊற்றிட்டு வந்து ஒரு மூடியால் வந்து மூடி விட்டுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் கொஞ்சமாக வேகனத்துக்கு அப்புறமா மசாலா வந்து லைட்டாக போட்டுட்டு மிளகுத்தூளையும் நல்லா அரைச்சி போட்டுக்கோங்க. சரியா? இப்போ வந்து நம்ம திருப்புறத்தில் தாங்க இருக்குது. உடையாமல் திருப்பணும். எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. என்னமோ ஒரு மாதிரி திருப்பி எடுத்துட்டேன். நான் லைட்டாக ஃபஸ்ட் எடுத்து பார்த்தேன், கொஞ்சம் பொன்னிறமாக இருந்துச்சு அடியில். ஸோ வெந்துட்டுன்னு சொல்லி திருப்பி விட்டேன். இப்போ நம்ம கரண்டியெல்லாம் வச்சோம்னா உடஞ்சி போயிடும். ஸோ வந்து கையாலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி லைட்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறணும். சரி, இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. அதுக்கு நான் ஒன்று சொல்ல மறந்துட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அடியில் தண்ணி லைட்டாக நிறைய ஊற்றிடுவேன். நான் ஏன்னு சொன்னால் தோசை மாவு நல்லா அவிஞ்சு வரணும், அதான் டேஸ்ட்டு. சட்னி சாம்பார் செய்ய சோம்பரமாக இருந்தால், இல்லாட்டி எந்த கறியுமே இல்லை, சட்னியும் இல்லை, சாம்பாரும் இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் இப்படியே ஊற்றி கொடுத்தா ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. சரி, இப்போ வந்து இதை வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் திருப்பிட்டேன், ஆனால் ஒரு துண்டு மடங்கி போயிருக்கு. அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சுங்க. நீங்களே பாருங்கள். வாவ், சூப்பர்
சூப்பராக வந்திருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வெங்காயம்லாம் கோல்டு கலரில் வந்து இந்த கொத்தமல்லியெல்லாம் நல்லா பொரிஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கவே சுட சுட அப்படியும் அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாரு. அப்புறம் என்னங்க, நம்மளோட நிலா தோசை ரெடி. அப்படியே பிச்சு இந்த மஞ்சக்கருவோடு பிக்கணும். நிலா 2 ஆயிட்டு. அப்படியே சாப்பிட்டு பாருங்க. என்னங்க பிஸா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக நல்லாக்கி நிலா கேட்குறவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து இப்படி செஞ்சு கொடுங்க, இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. பாய் பாய். இன்னொரு வீடியோவில் செஞ்சுக்கலாம். வேனு காட்டுவாங்க. இங்கே பாருங்கள் நிலா தோசை. இங்கே பாருங்கள். ஃபுல்லாக ரியாக்ஷன் கொடுங்க. சாய் பாப்பாவுக்கும் பிடிச்சிக்கி நிலா தோசை. ஓகே காய்ஸ், இதோட வீடியோ முடியுது. NS ஃபேமிலி சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாய் பாய்.